my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, சினிமா உலகிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், சினிமா மற்றும் அரசியல் என ஓய்வின்றி பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்த ஒரு மனிதர் இப்பொழுது ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். எஸ், விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம கூட விஜயகாந்த் அவர்கள் இல்லை. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எபிஷோயின் மூலமாக ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஜயகாந்த் யார்? எப்படி இவ்வளவு சாதனை செய்தார்? வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக எப்படி வலம் வந்தார் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஜயகாந்த் யார்? இந்த விஜயகாந்த்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டர், அரசியல்வாதி, சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர். இவர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சார்ந்தவர். 1952ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் 10வது வகுப்பு வரை தான் படிச்சிருக்காரு. இவர் சினிமாவின் மேல் பயங்கர ஒரு ஆர்வம், அடக்க முடியாத ஆர்வம். அப்படின்னா எம்ஜிஆர் மேலே இவருக்கு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது பற்று. அவருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் தான் விஜயகாந்த். எந்த ஒரு எம்ஜிஆர் படம் வந்தாலும் முதல்ல போய் பார்த்துருவார் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவரை கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லுவோம், ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுறாங்க. அடுத்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு சொல்லுவாங்க, கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த்னு சொல்லுவாங்க. இப்படி பல அட்டைமொழிகளால் அழைக்கப்படுபவர் தான், ஒரு நேர்மையின் சிகரமாக உயர்ந்து நின்றவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இவர் ஒரு சினிமா ஆக்டர் மட்டுமல்ல, அதையும் தாண்டி நேர்மையானவர், நீதியின் மேல் பற்றுள்ளவர். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ தெரியும், மதுரையிலிருந்து இவர் சினிமா கதைகள் கனவுகளோடு சென்னைக்கு புறப்படுகிறார். இந்த விஜயகாந்துக்கு உண்மையான பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயராஜ். சென்னைக்கு போய் ரோஹிணி லாட்ஜில் தங்குறார். ரோஹிணி லாட்ஜில் தங்கி எல்லா ஸ்டுடியோக்களுக்கும் தயாரிப்பாளர்களிடமும் சினிமா கதவை தட்டுகிறார் வாய்ப்புக்காக. ஆனால் கிடைக்கவில்லை. இப்படி நாட்கள் போக போக அவருக்கு பசியின் கொடுமை வந்து வாட்டுகிறது, பணத்தின் அருமை தெரிகிறது. இவருடைய அப்பாவோ திருமங்கலத்தில் ஒரு ரைஸ் மில்லுக்கு அதிபர், அன்றைய மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் ஒரு அதிபருக்கு மகனாகும், ரைஸ் மில்லுக்கு அதிபருக்கு மகனாகும். பிறகு 1979ஆம் ஆண்டு ஒரு படத்தில் நடிக்கிறார், எம்ஜே காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை திரைப்படம். அதான் அவரோட முதல் படம்னு சொல்லலாம். அதுவும் அதுக்கு ஹீரோவாக கிடைக்கல, ஒரு வில்லன் கதாபாத்திரத்திலாம் நடிக்கிறார். அதுக்கு பிறகு 1-2 படங்களில் நடித்தார், தோல்வி. பிறகு நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிக்கும் இளமை படத்தின் மூலம்தான் இவர் வில்லன் கேரக்டர் நடித்தார். பிறகு அகல் விளக்கு, நீரோட்டம், இது எதுவும் ஓடலை, ஃப்ளாப். அதுக்கு பிறகு தூரத்து இடி முழக்குன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுதான் அவர் ருசித்த ஃபஸ்ட்டு வெற்றியின் படம், திரைப்படம். அதுக்கு பிறகு தான் அவர் நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். நிறைய படம்னா
பூந்தோட்ட காவல்காரன், பாட்டுக்கு ஒரு தலைவன், என்னாசை மச்சான், சிம்மாசனம், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பிறகுதான் இவருக்கு பேரே கேப்டனாகவே மாறிச்சு. கேப்டன் பிரகாரம் பயங்கர ஹிட். நான் நிறைய 2 times பார்த்துருக்கேன். கேப்டன் பிரகாரங்கிறது ஒரு 100% குவாலிட்டியான திரைக்கதை வசனம் உள்ள படம். இந்த கேப்டன் பிரகாரம் படத்துக்கு பிறகுதான் இவருக்கு பேர் கேப்டனாகவே மாறி. கேப்டன் விஜயகாந்த்னு சொன்னால் அப்படி ஹெத்தார். அடுத்து சக்கரை தேவன், உளவுத்துறை, பரதன், ராஜதுரை, அப்புறம் சேதுபதி IPS, தவசி, புலன் விசாரணை, வானத்தை போல, இப்படி நிறைய படங்களை ஹிட்டாக கொடுத்துருக்கிறாரு தோல்விக்கு பிறகு. அப்புறம் இவர் வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வந்ததில்லை. வெற்றியாளர்கள் யாரும் பிறப்பதில்லை என்பது நமது முன்னோர்களுடைய வாக்கு. யாரும் வெற்றியாளனாக பிறக்க மாட்டாங்க, பிறந்த பிறகுதான் வெற்றியை ருசிப்பார்கள். ஆனால் சினிமா உலகம் விஜயகாந்தை எப்படி கொண்டாடுகிறது, ஏன் கொண்டாடுகிறது தெரியுமா? இந்த படப்பிடிப்பு தளங்களில் ப்ராப்ளம் இருக்கும். நீயா நானா, ஆக்டர்ஸுக்கு ஒரு விதமான சாப்பாடு, டெக்னீஷியனுக்கு ஒரு விதமான சாப்பாடு, இப்படிப்பட்ட சாப்பாடு விஷயத்திலையும் இவர் சமத்துவத்தை கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய வெற்றி சினிமா உலகத்திற்கு. அடுத்தது 1999ஆம் ஆண்டு இவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று கொண்டுகின்றார். அந்த சமயத்தில் நடிகர் சங்கத்துக்கு நிறைய கடன் இருந்துச்சு, கோடிக்கணக்கில் கடன் இருந்துச்சு. அந்த கடனை எல்லாம் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும், அதாவது கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தி, அந்த நேரத்தில் கமல், ரஜினிகாந்த் எல்லாம் பீக்கில் இருந்தாங்க. அவர்களெல்லாம் மலேசியா, சிங்கப்பூருக்கெல்லாம் கூப்பிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி, நட்சத்திர பட்டாளங்களை கூப்பிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த ஆண்டே நடிகர் சங்க கடனை கட்டி முடிச்சிட்டார், கடலிருந்து மீட்டார். இதனால தான் இந்த நடிகர் விஜயகாந்தின் நடிகர் சங்க தலைவருடைய காலம் பொற்காலம் என்று சொல்வார், கடனை மீட்டினால. பிறகு இவர் நிறைய படத்தில் 2016 வரை நிறைய படத்தில் நடித்தார். 2015 தான் கடைசி அவர் நடித்த சகாப்தம் திரைப்படம். 2015 அவர் நடித்த சகாப்தம் திரைப்படம் தான் கடைசியாக நடித்தது. அதுக்கு பிறகு அவர் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டு அப்படியே ரெஸ்டில் இருந்தார். ஆனால் இதுதான் இவரோட சினிமாவுடைய வெற்றியின் ரகசியம். இவருடைய படம் எல்லாம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. பாட்டு, நளினமான டான்ஸு, அதிரடியான சண்டை காட்சிகள் எல்லாம் இவருடைய படத்தில் அதிகமாக இருந்து மக்களை கவர்ந்து இழுத்தது. இதனால் ரசிகர் பட்டாளம் கூடிக்கொண்டே போனாங்க. ரசிகர் மன்றம் தொடங்குகிறார். ரசிகர் மன்றத்தின் மூலம் இவருடைய கலைத்திறன், இவர் அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவருக்கு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு ஆசை துளிர்விட்டது. அதன்படியாக 2005 செப்டம்பர் 14 ஒரு மிகப்பெரிய கட்சியை மதுரையில் தொடங்கினார். அந்த கட்சிக்கு பேர் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது தேமுதிகன்னு சொல்லுவோம். இந்த திமுகவின குறிக்கோள் என்ன? நல்லாட்சி தருவது. பொதுவாக இதுவரை ஆண்ட கட்சிகள் எல்லாம் கரப்ஷன், கமிஷன், அதாவது எதை சொல்லலாம், கரப்ஷன், ஊழல் பெருச்சாளிகள் நிறைந்த கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் என்று சொன்னார் விஜயகாந்த். அதனால் இதுவும் ஒரு திராவிட கட்சி தான். இந்த கட்சிக்கு கொடி எப்படி இருந்துச்சுன்னா, சிவப்பு கருப்பு பெட்டியின் மையத்தில் மஞ்சள் வட்டத்திற்குள்ளே தீபச்சுடர் அப்படி ஏந்திருப்பது போல கட்சியின் கொடி இருந்துச்சு. இவர் தொடங்கும் போது என்ன சொன்னார்னா, திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மாற்று கட்சி, நான் முதலமைச்சராக வந்தால் ஒரு நல்லாட்சியை தருவேன் என்று சொல்லித்தான் வாக்குகளை கேட்பேன் என்று சூளுரைத்தார் மதுரை பேரணி மாநாட்டில் தொடக்க விழாவில். ஊழல் ஒழிப்பு தான் இவருடைய கட்சியின் முதல் குறிக்கோள் என்று சொன்னார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற
எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற உறுப்பினர்கள் எலெக்ஷனில் நின்றார். 234 தொகுதிகளில் நின்றார். 232 தொகுதிகளில் முரசு சின்னத்தில் நின்றார். 2 தொகுதியில் மோதிரம் சின்னத்தில் நின்றார். இதில் விஜயகாந்த் நின்ன தொகுதி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? விருத்தாச்சலம் தொகுதி. விருத்தாச்சலம் தொகுதி. இந்த விருத்தாச்சலம் தொகுதியில் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். என்ன ஒரு பெருமைக்குரிய விஷயம், என்ன ஒரு கொண்டாடப்பட வேண்டிய தருணம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு முதல் வெற்றி, முதல் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி என்றால் அதை கொண்டாடாமல் எப்படி இருக்க முடியும்? விருத்தாச்சலம் தொகுதி தான் இவருடைய முதல் தொகுதி, இவருடைய வெற்றி பெற்ற தொகுதி. அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 8.4% வாக்குகளை பெற்று அனைத்து திராவிட கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்தார். அந்த அளவுக்கு வெற்றி. பிறகு 2009 எம்பி எலெக்ஷன் இருக்கு. அதில் யாரிடத்துலையும் கூட்டணி வைக்கல தலைவர். 40 தொகுதியிலே நின்றார். 40 தொகுதியிலையும் தோல்விதான். 40 தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சார். அதை மறக்க முடியாது. ஆனால் வாக்கு சதவீத எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. ஆனால் தோல்வி. அது ஒரு ஸ்மார்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நின்னால் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அது 10.45% ஓட்டுக்களை பெற்றாலும் கூட 40 தொகுதிகளிலும் தோல்வி. ஏனென்றால் மத்தியில் ஆளப்போகின்ற அரசாங்கம் அல்லவா, திராவிட கட்சிகளை எதிர்க்க முடியாத அளவுக்கு இவருக்கு தோல்வி அன்றைய 2009 எலெக்ஷன். அடுத்து 2011 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஆனால் இவர் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். திராவிட கட்சிகளில் ஒருபோதும் கூட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஏடிஎம்கே கூட ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வைக்கிறாரு. 41 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. ஆனால் 21 தொகுதிகளை வெற்றி பெறாரு. இஸ் அ ஹிஸ்ட்ரி கிரியேட்ஸ். ஒரு வரலாறு படைக்கிறாருங்க. 41 தொகுதியில் போட்டியிட்டு கூட்டணி கட்சி எது? ஏடிஎம்கே கூட கூட்டிட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி இட்டு 41 தொகுதியில் 29 தொகுதியில் வெற்றி பெறார். அப்போ பிரதான எதிர்கட்சி டிஎம்கேயை தோற்கடிச்சாங்க, ஏடிஎம்கேயை தோற்கடிச்சாங்க. கூட்டணிக்குள்ளேயே ஒரு புதிய எதிர்கட்சி, அதுதான் தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த கட்சி தொடங்கின 7 ஆண்டுகளில் இவர் பிரதான எதிர்கட்சியாக மாறுறாரு. அதாவது அப்போசிஷன் லீடர் என்று சொல்லுவோமே, அவர் மிகப்பெரிய அந்தஸ்து என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மாறுறாரு. அடுத்ததாக இப்படியே ஓடிட்டு இருக்கு. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழகாகவும் நேர்த்தியாகவும் நகர்த்து கொண்டே போகிறாரு. ஆனால் இடையில் அன்னைக்கு ஜெயலலிதா, ஏடிஎம்கே கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மற்றும் முதலமைச்சர் அவர்களுடன் ஏற்பட்ட வேறுபாடு, கூட்டணியிலிருந்து அக்கட்சி விலகியது. அப்போ சட்டசபையில் மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடைபெற்றன. அந்த வாக்குவாதத்தில் ஜெயலலிதாவோடு நேருக்கு நேர் நின்று நாக்கை துருத்தி பேசியது அன்றைய மிகப்பெரிய காட் டாப்பிக்காக மாறியது, வைரலாக மாறியது இந்திய நாட்டில் முழுவதும். இப்படி அரசியல்வாதி செய்யலாமா? ஒரு இது இல்லையா? ஒரு ஃபார்மல் வே ஆஃப் டீசன்சி இல்லையா? அப்படியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நீதி, நேர்மை, கடமை, கண்ணிய கட்டுப்பாடுக்காக பிறந்தவர் தான் நம்முடைய கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவரை நாம் இப்பொழுது இழந்திருக்கிறோம். அடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணிட்டு 14 தொகுதிகளில் போட்டிட்டு எல்லா தொகுதிகளிலையும் தோற்றுவிட்டது. 2016 மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. அதுலேயும் சிஎம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் கேப்டன். ஆனால் தோல்வி. வாக்கு வங்கி குறைந்து கொண்டே போகிறது. வாக்கு வங்கியே இல்லை. 2.4% வாக்கு வங்கி தான் இருந்தது. 2016 பிற்பகுதியில் கடைசி மாதங்களில் இவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். இவருக்கு நிறைய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, சளி, சுவாசம், சுகர், கொலஸ்ட்ரால்,
எல்லா நோய்களும் ஒரே நேரத்தில் வந்தது. ஆனால் இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவர் முதலமைச்சராக வந்திருப்பார் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் அன்றைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நடக்கவில்லை. வந்திருந்தால் ஒருவேளை தமிழ்நாடு ஒருவேளை சிங்கப்பூராகவும் மலேசியாவும் மாறுமோ என்கிற ஒரு அச்சத்தில் தான் இருந்தது. ஓகே, ஸோ 2019 எல்லாத்துலேயும் தோற்றுட்டார் எம்பி எலெக்ஷனில். 2021 எலெக்ஷனில் திரும்பவும் எலெக்ஷனில் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டார். பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஃபுல் ரெஸ்டாக தான் இருந்தார். ஃபுல் உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலும் ஹாஸ்பிட்டல்லையும் அடிக்கடி ரெஸ்ட்லேயே இருந்தார். பிறகு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தார். இப்படியெல்லாம் செய்தவர் டிசம்பர் 26 திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டிசம்பர் 26 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அவருக்கு திரும்பவும் காய்ச்சல், செயற்கை சுவாசம், பிறகு இதெல்லாம் இருந்ததுனால பிறகு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு. எல்லா நோய்களும் ஒருங்கே அவருக்கு வந்தது. அதனால் அவர் படுத்த படுக்கையாகவே இருந்தார். சில நேரங்களில் மட்டும் அவரை வீல் சேரில் வைத்து கொண்டு வருவார்கள் அவருடைய கட்சியின் விழாக்களுக்காக. இப்படி இருக்கையில் டிசம்பர் 28 திரும்பவும் அவருக்கு சுவாசம் விடுவதில் சிரமம். பிறகு ஒரு தகவலின்படி அவருக்கு கொரோனா தொற்றும் இருப்பதாக தகவல் சொல்லுகின்றது. இப்படியாக நாட்கள் ஒரு 7-8 வருடங்கள் வாழ்க்கையின் உடல்நலக் குறைவினால் போராடி தலைவர் கேப்டன் அவர்கள் டிசம்பர் 28 மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு சென்று விட்டார். அவருடைய அரசியல் கட்சியும் இப்பொழுது அவருடைய மனைவியின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எபிஷோயின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை ஒருமுறை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. அவருடைய நடிப்பை பார்க்க எப்பொழுதும் எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் ஆவலோடு இருப்போம். சின்ன வயதில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல் இவர்கள் தான் நடிகர்கள். அதில் விஜயகாந்த் ஃபைட் சீனு, நடிப்பு சீன் இருக்குதே, பாட்டு சீன், இதெல்லாம் எங்களை மிகவும் கவர்ந்தது என்றே சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம். என்ன செய்வது? நாம் ஒரு முறை பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும். இதையும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இறைவன் நமக்கு தருவாராக. அனைத்து விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.